சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையில் டாக்ஸி சேவை வழங்குவது தொடர்பில் இருதரப்பு பேச்சு நடைபெறுவதாக போக்குவரத்து மூத்த துணை அமைச்சர் சுன் ஷுவலிங் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமின்றி எங்கு வேண்டுமென்றாலும் பயணிகளை இறக்கிவிட டாக்ஸிகளை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படுவதாக அவர் சொன்னார். பேருந்தில் மற்ற பயணிகளுக்கு தொந்தரவு அளிக்கும் வகையில் சமூக அக்கறையின்றி நடந்து கொள்வோருக்கு அபராதம் விதிப்பதற்கு வகை செய்யும் புதிய மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. பொது பேருந்துகளிலும் பேருந்து சந்திப்பு நிலையங்களிலும் பயணிகளின் நடத்தைக்கான ஒழுங்கு விதிகளை வகுக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஓய்வூதிய கட்டமைப்புகளுக்காக ஆண்டுக்கு ஒருமுறை வெளியிடப்படும் தரவரிசையில் சிங்கப்பூரின் மத்திய சேம நிதி பிரிவு ஏ தரநிலையை எட்டியுள்ள முதல் ஆசிய பசிபிக் நாடு எனும் பெருமையை பெற்றுள்ளது. நெதர்லாந்து, ஐஸ்லாந்து, டென்மார்க் ஆகிய நாடுகளின் ஓய்வூதிய தரத்திற்கு நிகரான நிலையை சிபிஎஃப் அடைந்துள்ளது. ஜூரோங் வெஸ்டில் உள்ள வீடமைப்பு வளர்ச்சி கழக வீடு ஒன்றில் நேர்ந்த தீ விபத்தை அடுத்து இருவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவ்வீட்டின் சமையலறையில் தீப்பற்றியதாக கூறப்பட்டது. 9144 பிடிஓ எனப்படும் தேவைக்கு ஏற்ப கட்டப்படும் வீடுகள் இன்று முதல் விற்பனைக்கு வந்துள்ளன. அம்மோக்கியோ, படோக், பீஷான், புக்கெட் மேரா, ஜூரோங் ஈஸ்ட், செங்காங், தோப்பாயோ, ஈஷூன் ஆகிய வட்டாரங்களில் இடம்பெறும் 10 குடியிருப்பு திட்டங்களின் கீழ் அவ்வீடுகள் கட்டப்பட உள்ளன.